ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அனிதா வெங்கட். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து டிவியில் பார்க்கும்போது ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக எப்போ பாரு இந்த மருமகளை திட்டிக்கிட்டே இருக்கீங்களே, இப்படி தான் நீங்கள் யூஸ்வலாகவே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாதுங்க. நாங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அந்த மருமகளாக நடிக்கிற அந்த மகா வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஐஷு, சித்ரா தேவி, அப்புறம் வந்து காயத்ரிங்கிற ஜெயா, நாங்கள் எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. நாங்கள் பயங்கரமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலாட்டா பண்ணிட்டு ஜாலியாக ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்போங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. கார்டனில் எடுக்கிற சீன்ஸு, இந்த மாதிரி ரோடில் எடுக்கிற சீன்ஸு, இதெல்லாம் வெளியிலன்னு பார்க்குறதுக்கு டிவியில் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் நாங்கள் வெயிலில் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. அன்றைக்கி அடித்த வெயில் எல்லாம் எங்கள் தலையில் தான் வச்சுக்கோங்களேன். அப்படி தாங்க இருக்கும் எங்களோட வெயிலில் நடக்கிற ஷூட்டிங். அதுவும் ஆனால் ஃபன்னாக தான் இருக்கும். 5 minutes later. இவ்வளோ வெயிலில் நாங்கள் ஷூட் பண்ணிட்ட அப்புறம் அந்த தண்ணி எடுத்து குடிக்கும்போது பான இருக்கும். அவ்வளோ சுகமாக இருக்குங்க இந்த ஹீட்டுக்கு அந்த தண்ணி குடிக்கிறது. நீ எனக்கு தேவை. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஹாய், இவ தான் ஐஷு. அவள் என்கிட்ட ஏதோ கேட்க போகிறாளாம். என்னன்னு கேட்போம். சொல்லுமா. அனிமா, ஒருத்தன் வந்துட்டு அவனுக்கு பசினா பசி, உலக பசி. அவன் போயிட்டு கிச்சன் போயிட்டு ஆம்லேட் போடலான்னு சொல்லிட்டு முட்டை எடுத்து உடைக்கிறான். பார்த்தா காணா போயிடுச்சு ஆம்லேட். எங்க போச்சு? முட்டை எடுத்து உடைக்கிறான். ஆமா, தோசை கல்ல இல்லாம காணாம போயிடுச்சு. கோழி பறந்துடுச்சா? கோழி அது முட்டை. முட்டை தெரியலையே. சொல்லு, நீயே சொல்லு. அது பிளைன் ஆம்லேட்டா பறந்துடுத்து. ஹாய், இதுதான் எங்களோட ரசகுல்லா. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், ஒன்றும் சொல்லணும் அவசியம் இல்லை. நான் இவளுக்கு வச்ச பேரு ரசகுல்லா. இவளுக்கு நான் சூப்பர் மாடல்னு பேர் வச்சிருக்கேன். இல்ல, பொம்மை பொம்மை. ஆனா இவ சூப்பர் மாடல். ஒரே ஒரு கொடுமை தாங்க இந்த பொம்மை. அதான் ஐஸ்வர்யா பாடியே கொல்லுவாங்க எங்களாரையும். சாரி, எனக்கு தமிழ் அவ்வளவா சரியா வராது. அவ்வளவா வராதா? அவ்வளவும் வராதா? இனி வரும் இவர் வரைக்கும் சொல்லிடுவேன். என்ன கொடுமை சார். இதுதான் எங்க ஆஹா கல்யாணம் டீம். இதுதான் பிஹைண்ட் த சீன்ஸ். நாங்கள் எப்போதுமே இப்படி தாங்க ஃப்ரெண்ட்லியாக, ஹாப்பியாக. ஆஹா கல்யாணம் டீம் இப்படி தான் எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம்.